Vaidyanatha Iyer. He was born on 16th May 1890, Vishnampetai village, Thanjavur. He was an Indian activist, politician and freedom fighter. Vaidyanatha Iyer, also known as Madurai Vaidyanatha Iyer. Vaidyanathan Iyer was the president of the Tamil Nadu Harijan Seva Sam. On 8th July 1939, Vaidyanatha Iyer entered the Meenakshi temple at Madurai in the company of L.N. Gopalasamy. He also participated in the Vedaranyam Salt Satyagraha 1930 and the Quit India movement of 1942. He was died on February 23, 1955. ஹாய்டா. என்னண்ணா எங்க போயிட்டு வரீங்க? இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி இல்ல, அதான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். ஏதோ எங்க தாத்தா இருந்ததுனால நீங்களாம் கோயில்ல சாதாரணமா போயிட்டு வர முடியுது. அவர் மட்டும் இல்ல, நீங்களாம் கோயிலுக்கு வெளியே தான் நின்று சாமி கும்பிட்டுருக்கணும். ஏண்டா, முழு பூசணிக்காயை சோத்துல மறைச்சிங்கன்னா கூட பரவாயில்ல, அதை ஒத்த பறிக்கல மறைக்கிறீங்க. முத ஆலய நுழைவு போராட்டத்தை நடத்தினது வைத்தியநாத ஐயரும் முத்துராமலிங்க தேவரும் தான். அதை சட்டமாக்குனது மூதறிஞர் ராஜாஜி. போய் வரலாறு படிங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு நீங்க நிம்மதியா கோயிலுக்கு போயிட்டு வரீங்கன்னா அது காரணம் எங்க டாடி தாத்தா தான். எது? நாங்க சாமி கும்பிடுறதுக்கு உங்க தாத்தா காரணமா? அந்த சாமியே இல்லைன்னு தானடா உங்க தாத்தா உருட்டிக்கிட்டு இருந்தாரு. உங்களுக்கு எப்படா சாமி நம்பிக்கைலாம் வந்தது? ஒண்ணு சாமி இருக்குன்னு சொல்ல வரீங்களா, இல்லைன்னு சொல்ல வரீங்களா? ஏதாவது ஒரு பக்கம் உங்க தாத்தாவை நிக்க சொல்லு. ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. டேய், ஏதாவது பதில் சொல்லிட்டு போடா. டேய் போயா ஆட்ரா சக்க. இது வரைக்கும் நீங்க தானே கோயில் போயிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நான் போறேன் பாருங்க. நீதான் சாமி இல்லைன்னு சொல்லியாடா, நீ ஏன் கோயிலுக்கு போற? அட, கோயிலுக்கு என்ன சாமி கும்பிட போறேன், தமிழ்லயே அர்ச்சனை பண்ணலான்ட்டு எங்க தலை ஆர்டர் போட்டிருக்காரு. அதை சொல்லி ஐயட்ட வம்பிழுக்க போறேன். ஓ சரி, உன் பேரு, ராசி, நட்சத்திரம்லாம் சொல்லு பாப்போம். பேரு சூரிய பிரகாஷ், ராசி சிம்ம ராசி, மக நட்சத்திரம். ஏடா, அர்ச்சனை மட்டும் தமிழ்ல பண்ண சொல்லிட்டு நீ சமஸ்கிருதத்துல சொல்லிட்டு இருக்க, ஒழுங்கா தமிழ்ல சொல்றான். என்னது தமிழா? அப்ப இதெல்லாம் தமிழ் இல்லையா? எது தமிழ் இல்லையாவ? எந்திரி சொல்றேன். இனிமே உன் பேரு கதிரவ ஒளி, உன்னோட ராசி மடங்கள், உன்னோட நட்சத்திரம் கொடுநூகர். இது அப்படியே கோயில்ல போய் சொல்லு போ. அண்ணா என்ன விட்டுருங்கண்ணா, இதுக்கப்புறம் நான் தமிழை பத்தி பேசவே மாட்டேண்ணா. நீ தமிழ்ல பேசக்கூடாதுன்றதுக்காக நான் அடிக்கலப்பா. 42,000 பிள்ளைங்க தமிழ்ல ஃபெயில் ஆனாங்க பாத்தியா, அங்க இதை போய் நீ பேசு. திருப்புகழ், தேவாரம், திருவாசகம் இதெல்லாம் பாடி இத்தனை நாளா தமிழை வளர்த்துட்டு இருந்த கோயில்ல இதை பத்தி பேசாத. கோயில்ல காட்டியிருந்த தமிழ் பற்ற கொஞ்சம் ஸ்கூல்ல காமிச்சிருந்தா 42,000 பிள்ளைங்க ஃபெயில் ஆயிருக்காது. அதுல பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம ஏகலைவன், சம்பூகன் அப்படின்னு இப்ப தமிழ்நாட்டுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு டாபிக் எடுத்து தன்னோட விசுவாசத்தை யாருக்கோ காமிச்சிருக்காரு. பொதுவா மதன் கௌரி சாதாரணமா ஒரு வீடியோ போட்டாலே அது மில்லியன்ஸ்ல தான் போகும். ஆனா இந்த பாட்டுக்கு நிறைய செலவு பண்ணி ப்ரொஃபஷனலா எடுத்தும் அந்த அளவுக்கு ரீச் ஆகல. இதுல இருந்து அதை பத்தி இப்ப பார்ப்போம். இந்த சம்பூக வதம் அப்படிங்கிற உருட்டை இந்த கருப்பு சட்டைங்க பல நாளா உருட்டிக்கிட்டு இருக்காங்க. ராமர் பட்டியலினத்தை சேர்ந்த ஒருத்தரை கொன்னுட்டதாகவும் அவர் ஒரு ஜாதி வரி பிடிச்சவர்னும் பல நாளா உருட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த விஷயம் எங்கடா இருக்கு சொல்லுங்கடா, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோன்னு கேட்டா, ப்ரோ இது ராமாயணத்துல உத்தரகாண்டத்துல இருக்கு ப்ரோ, போய் பாருங்க ப்ரோன்னு சொல்றாங்க. அட பாவீங்களா, வால்மீகி ராமாயணத்துல உத்தரகாண்டமே கிடையாது. அதை தமிழ்ல மொழிபெயர்த்த கம்பராமாயணத்திலையும் உத்தரகாண்டம் கிடையாது. இப்படி பழமையா இருக்கிற எந்த ராமாயணத்திலையும் உத்தரகாண்டம் கிடையாது. சரி, இந்த உத்தரகாண்டன்ற உருட்டு எங்கிருந்து தான் வந்ததுன்னு பார்த்தா சமீபத்துல ஒரு சிலரால கோத்து விட்டது தான் இந்த உத்தரகாண்டம். ஆதாரத்தெல்லாம் விடுங்க, கொஞ்சம் காமன் சென்ஸோட யோசிச்சு பாருங்களேன். குகப்படலம் அப்படின்ற படலம் நம்ம 10வதுலயே படிச்சிருப்போம். அதாவது அசைவம் சாப்பிடக்கூடிய வேடவர் குலத்தை சேர்ந்த குகனை பார்த்து நால்வரோடு இனி ஐவரானோம் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிருப்பாரு. சபரி அப்படிங்கிற பட்டியலினத்தை சேர்ந்த பெண் கடிச்சு கொடுத்த பழத்தை ராமர் வாங்கி சாப்பிடுவாரு. இது எல்லாத்துக்கும் மேல ராமாயணத்தை எழுதின வால்மீகி ஒரு காலத்துல கொள்ளக்காரனா இருந்து ரிஷியா மாறினவர். அவருடைய ஆசிரமத்துல தான் ராமனோட பிள்ளைங்க வளருவாங்க. வேடன், பட்டியலினத்து பெண், கொள்ளையன், இப்படி எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் சேர்ந்து இன்னைக்கு நம்ம பேசுற ஜாதி மறுப்பு கொள்கையை அப்பவே கடைபிடிச்ச ஒரு மனுஷன் எப்படி ஜாதிக்காக ஒரு மனுஷனை கொண்டிருக்க முடியும்? இதை யோசிக்க வேணாமா? இதுல அடுத்தது ஏகலைவன் அப்படின்ற ஒரு கேரக்டரை பத்தி பேசுறாங்க. இந்த விஷயத்துல நம்மளுக்கே பல பேருக்கு டவுட் இருக்கும். ஏகலைவன் விசாக வம்சத்தை சேர்ந்த இளவரசன்,
அவன் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவனே கிடையாது. அதனால துரோணர் ஜாதிக்காக தான் விரலை வெட்டினார்னு சொல்றது மிகப்பெரிய உருட்டு. சரி, அப்புறம் ஏன் அவனோட விரலை துரோணாச்சாரியார் வெட்டினார்னா, நிசாதர்கள் ஹஸ்தினாபுரத்தோட எதிரி ராஜ்யமான பாஞ்சால ராஜ்யத்துக்கு நெருக்கமானவங்க. ஆனா துரோணர் ஹஸ்தினாபுரத்து இளவரசர்களுக்கு இராணுவ பயிற்சி கொடுக்கக்கூடிய குரு. அங்க வந்து ஏகலைவன் திருட்டுத்தனமா எல்லா கலையும் கத்துக்கிறான். உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்திய இராணுவத்துக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வந்து பாகிஸ்தானை சேர்ந்த ஒருத்தன் ரகசியமா எல்லா வித்தையும் கத்துக்கிட்டான்னு தெரிஞ்சதுன்னா அவனுக்கு என்ன கூப்பிட்டு வச்சு அவார்டா கொடுப்போம்? அவனை ஜெயிலில் போட்டு சோழியை முடிக்க மாட்டோம்? அந்த மாதிரி சம்பவம் தானே அங்கேயும் நடந்தது. வரலாறுலாம் பேசினா சிலருக்கு போர் அடிக்கும். சரி, அவர் போட்ட பாட்டை கேட்டு பார்த்தா என்னடா எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு யோசிச்சா அதுவும் காப்பி பேஸ்ட் தான் அப்படின்னு அப்புறம் தான் தெரிஞ்சுது. அதை போய் நீங்களே கேட்டு பாருங்க. 1979 பாடின ரஸ்புட்டின் சாங்கோட மெட்டு மாதிரி தான் எனக்கு தோணுது. தங்களுக்கும் அப்படித்தான் தோண்டும் என்று நினைக்கிறேன். இரு அந்த கடைசியில இன்னொரு ஆசை இருக்கு. அது வரைக்கும் ஆண்டவன் எனக்கு உயிர் கொடுக்க போறது இல்ல. ஐயா உங்க வயசுக்கு வந்துட்டேன். மிஞ்சி போனா எவ்வளவு நாள் இருக்கும்னு தெரியாது. எனக்கு ஒரு ஆசை, ஐயா இன்ப ஐயாவையும் அடுத்து முதலமைச்சர் ஆக்கிட்டு சாப்பிடணும்னு ஒரு ஆசை. அந்த குடும்பம் தவிர வேற யாரும் ஆக்கப்படாதீங்க. அந்த குடும்பம் தான் நமக்கு சரியா வரும். ஆக இன்பம் யாருன்னா, ஐயா உதயநிதியுடைய பையன், எங்க தளபதி மு.க. ஸ்டாலின் பேரன், அவர் இந்த நாட்டுக்கு முதலமைச்சரா வருவார். அப்போ சாஸ்திரம் வேதம் இதெல்லாம் சொன்னா தோலை உரிப்பீங்க. இப்ப நான் சொல்றேன் என்னுடைய சாஸ்திரம் என்னுடைய வேதம் தோலை உரிங்க பாப்போம். During his time as British Prime Minister from 1940 to 1945, Winston Churchill oversaw the Bengal famine of 1943-1944, a devastating period in Indian history under British colonial rule. Historians and critics argue that Churchill's approach to the famine was tainted by racial prejudice. Faced with the devastating loss of life, estimated at around 6 to 7 million Indians, Churchill's policies and attitudes have been scrutinized. Instead of diverting food supplies to Bengal, he prioritized supplies for the Allied forces in Italy. One of the most controversial aspects of Churchill's stance was his alleged racist sentiment. It is claimed that he dismissed the suffering in Bengal callously, stating that even if food were sent, it would be futile since Indians breed like rabbits. This statement reflects a deeply discriminatory mindset, raising questions about Churchill's ethical leadership during a humanitarian crisis. இந்த பீஸோடைய பேர் A2D நந்தா, ஃபாதர் ஆஃப் பாகிஸ்தான். இந்தியாவே 3 துண்டா உடைச்ச முகமது அலி ஜின்னாவை நல்லவேன்னு சொன்ன ஒரே யூடியூபர் இந்தியாவிலே இவர் ஒருத்தர் தான். இந்த ப்ராப்ளமுக்குலாம் காரணம் அவரா கேட்டா அப்படி கிடையாது. ஆக்சுவலா முகமது ஜின்னாவோட விஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, என்னதான் ஒரு பாகிஸ்தான் ஒரு முஸ்லீம் கண்ட்ரியா இருந்தாலும் முகமது ஜின்னாவோட விஷன்ன்றது இப்போ இருக்க மாதிரி இல்ல. கரெக்டா பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 1947 கொடுத்த ஸ்பீச் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, யூ ஆர் ஃப்ரீ டு கோ யுவர் டெம்பிள்ஸ், யூ ஆர் ஃப்ரீ டு கோ டு யுவர் மாஸ்க், டு எனி அதர் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப். அவர் என்ன சொல்ல பார்த்தீங்களா, ஜின்னா எல்லா மதத்தை சேர்ந்தவங்களுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாருன்னு சொல்லி அவர் என்னமோ செக்யூலர் ஆள் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றாரு. வாடா அப்பத்தாவ கொடுத்தவன தற்கூரி. அந்த ஆள் அவ்வளோ செக்யூலரா இருந்தா முழு இந்தியாவை 3 துண்டா உடைச்சு பாகிஸ்தானை தனியா பிரிச்சு கொடுன்னு ஏன்டா கேட்க போறாரு? ஆமா, வேணும்னா ஜின்னா ஜில் ஜங் ஜக் வாலிபர் சங்கம்னு ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சு அவருக்கு குரு பூஜை நடத்துங்களேன். இப்படி ஃபயர் விட்டுட்டு இருக்கீங்க. 1946 டைரக்ட் ஆக்ஷன் டே அண்ட் நவகாளி இன்சிடென்ட், இது ரெண்டுத்தையும் கூகுளில் போட்டு பாரு. உங்கள் ஜின்னா என்ன பண்ணாருன்னு அதில் தெளிவாக போட்டிருக்கோம். இன்னைக்கு நடக்கிற ப்ராப்ளமுக்குலாம் ஜின்னா தான் காரணமானு கேட்டால் அப்படி கிடையாது அப்படின்னு இவர் பதறாரு. இந்த ப்ராப்ளமுக்குலாம் காரணம் அவரா கேட்டா அப்படி கிடையாது. பாகிஸ்தான்காரன் கூட ஜின்னாவுக்கு இந்த அளவுக்கு முட்டு கொடுத்துருக்க மாட்டான். காஷ்மீரை பாகிஸ்தான் ஆக்குபை பண்ணதே ஜின்னா கவர்னர் ஜெனரலாக இருக்கும்போது தான். அந்த பிஓகேலேருந்து தான் தீவிரவாதிங்க ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்து இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ஏன்னா அந்த ஆளுக்கு இப்படி ஃபயர் விட்டுட்டு இருக்கீங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க. நான் கூட கிடைச்ச இன்புட்ஸ் எல்லாம் தப்பாக இருந்திருக்கும். ஸோ தெரியாமல் இந்த வீடியோ போட்டிருப்பாங்க தான் நினச்சேன். ஆனால் இவங்க தெரியாமலாம் பண்ணலை, தெரிஞ்சே தான் ஃபாதர் ஆஃப் பாகிஸ்தானை நல்லவன் மாதிரி இங்கே போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. இவர் எந்த சோர்ஸ் எடுத்துட்டு வந்து ஜின்னா எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ண சொன்னாருன்னு சொல்கிறாரோ அந்த சோர்ஸ்லேயே ஜஸ்ட் 4 லைனுக்கு மேலே என்ன போட்டிருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஐ குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் a section of people who deliberately want to create a mischief and made propaganda that the constitution of Pakistan would not be made on the basis of Sharia. He continued, Islamic principles have no parallel.
பாகிஸ்தான் கான்ஸ்டிடியூஷனே காமனாக இருக்கக்கூடாது, ஒரு மதத்தோடைய பிரின்சிபல்ஸை தான் நான் என்ஃபோர்ஸ் பண்ணுவேன்னு அந்த ஆள் சொன்னதை ஏன் கூச்சமே இல்லாமல் ஃபேட் அவுட் பண்ணேன்? அதுவும் செக்யூலர்னு வேற ப்ரொபகண்டா பண்ணிட்டு இருக்கேன். எப்படா இப்படி வெக்கமே இல்லாம பேசுற நீ? இந்த ஒரு மேட்டரை மறைச்சது மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டா அதான் இல்லை. இவர் காட்டின இன்னொரு சோர்ஸையும் கொஞ்சம் பாருங்க. இந்த சோர்ஸை இவர் எங்கேருந்து எடுத்திருக்காருன்னு தெரியுமா? இந்தியன் கவர்மெண்டால தடை செய்யப்பட்ட பாகிஸ்தான் சோஷியல் மீடியா ஹேண்டில் இருந்து எடுத்துட்டு வந்து இங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காரு. ஒருவேளை பாகிஸ்தானுடைய சோர்ஸ்னு தெரியாமல் யூஸ் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நானும் ஒரு தடவை இதை கிராஸ் செக் பண்ணி பார்த்தேன். ஆனால் அந்த சோர்ஸோடைய பாட்டம்லேயே கவர்மெண்ட் ஆஃப் பாகிஸ்தான் போட்டிருக்கு. தெளிவாக அதை மட்டும் கிராப் பண்ணிட்டு இவங்க அதை இங்கே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நீ போடா அனுப்புறோம். ஆக மொத்தத்தில் இந்தியன் கவர்மெண்ட் தடை செய்து அதை இங்கே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நீ போடா காஷ்மீருக்கு, நாங்களே தீவிரவாதி அனுப்புறோம். இந்தியாவில் உட்காந்து இந்தியன் பார்ட்டிஷன் முகமது அலி ஜின்னாவுக்கு பாசிட்டிவான ஃப்ரேம் கொடுத்தது. இந்த ரெண்டு மட்டும் தான் பிரச்சனையான்னு கேட்டால் அதான் இல்லை. இவர் வீடியோவுக்கு இவர் கொடுத்த ஃபஸ்ட்டு தம்ப்நெயிலை நீங்களே பாருங்க. இந்தியாவில் உட்காந்துக்கிட்டு ஐ சப்போர்ட் பாகிஸ்தான். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிக்கும் போது நீங்களே வந்து பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிப்பீங்க. பாவண்டாவே எவ்வளோ கஷ்டப்படுறான் தெரியுமா? அதோட முக்கியமா நீங்களே சொல்லுவீங்க பாகிஸ்தான் மேலே போரே தொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சா காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கூட சொல்லுவீங்க. நோ வார் ஒன்லி லவ். யாருக்குமே எதுவுமே சொல்ல போறது இல்ல. ஆனா ஏ2டி உங்களுக்கு வேற லெவல் மூளை. நாடு நாசமா போயிட்டு இருக்கும்போது நமக்கு எதுக்கு தீவிரவாதம்னு அவனே யோசிக்கல. ஆனா இங்க உட்காந்துக்கிட்டு நீங்க யோசிச்சிருக்கீங்க பாருங்களேன். நீங்க ஏன் நேரடியா கிளம்பி போய் அவங்ககிட்டே இதை சொல்லக்கூடாது? ஏன் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சி போய் உட்காந்து வரான்டா. இங்க செத்தவன் 27 பேர் பாவம்னு இன்னும் ஒரு வீடியோ கூட போடல. ஆனா பாகிஸ்தானுடைய ஆர்மி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல தான் பிரச்சனையா, அங்க உள்ள மக்கள் எல்லாம் விக்டிமா. பாகிஸ்தான் வந்து நான் சொல்றது பாகிஸ்தான் கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் பிரச்சனை சொல்லிருக்கேன். அங்க இருக்க மக்கள் எல்லாம் பாவம் தான், மக்கள் அங்க விக்டிம். அப்படியா? விக்டிம் அந்த விக்டிம் செஞ்ச வேலையை கொஞ்சம் பார்த்துட்டு வரியா? This was also in in the heart of Pakistan's Punjab province. It's a பகல்காம் அட்டாக்குக்கு காரணமான தீவிரவாதிகளை ஏதோ பெரிய தியாகி மாதிரி தூக்கிட்டு போய் புதைக்கிறாங்க. இதுதான் நீ சொன்ன அந்த விக்டிமா? விஷயம் புரியல எனக்கு. ஒரு விஷயம் புரியல. ஒருத்தர் வந்தார் பகல்காம் அட்டாக்கே ஃபாரினர்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லி தீவிரவாதின்ற வார்த்தையை ட்விஸ்ட் பண்ணார். இவர் வந்து எக்கனாமிக்கலி வீக்காக இருக்காங்க, மக்கள் பாவம்னு சொல்லி பாகிஸ்தான் மேலே இருக்கிற ஃபோக்கஸை டைவர்ட் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே செத்தவனை பற்றியோ இல்லை திரும்ப அடித்த இந்தியன் ஆர்மியை பற்றியோ ஏன் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க? ஸோ Winston Churchill, who used to be the Prime Minister of the Great Britain in the 1940s, once said, "I hate Indians, they are a beastly people with a beastly religion." Now the current Prime Minister of the UK, Rishi Sunak, who has an Indian origin, says, "I'm a proud Hindu." Looks like karma is a real deal.